ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அஸ்மா ரப்பானி சமையல். ஃபஸ்ட்டு நம்ம சுவையான கருவாடு குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதில் ஒரு வாணலி வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், 2 வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்ச மசாலா போடுங்க. ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்காக வெங்காயம், தக்காளி, தேங்காய், பூண்டு போட்டு நல்லா நைஸாக அரைச்சிங்க. இந்த ஸ்மெல் போகிறதுக்காக அந்த மசாலா வந்து அந்த எண்ணெயில் போட்டுருங்க. நல்லா வந்து பச்சை வாசனை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு தேவையான அளவு மஞ்சாத்தூள், ரெட் சில்லி பவுட்ரு, நம்ம வீட்டு குழம்பு மிளகுத்தூள் போடுங்க. போட்டு இந்த மிளகுத்தூள் இருக்கிற பச்சை வாசனை போட்டு நல்லா கொதிச்சிட்ட அப்புறம் கத்திரிக்காய் நம்ம வந்து வேக வச்ச மொச்சக்கட்டை அதில் போடுங்க. கத்திரிக்காயும் மொச்சக்கட்டில் தான் இப்போ 2 நிமிஷம் குக்கரில் போட்டு நல்லா வெந்துடும். அது போட்டு கத்திரிக்காயும் இது மொச்சக்கட்டில் இருக்கிற வந்து உப்பு காரம் ஏறிட்ட அப்புறம் புளி ஊற்றுங்க. புளி தேவையான அளவு, ரொம்ப ஊற்றிட்டா புளிப்பாயிடும். சும்மா கொஞ்சமாக ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி ஊற்றுங்க. புளி ஊற்றி நல்லா கொதிச்சிட்ட அப்புறம் கறிவேப்பிலை போடுங்க. ஃபஸ்ட்டே நம்ம கறிவேப்பிலை தாளிக்க போட்டாக்கா அந்த பச்சை கலர் அந்த கறிவேப்பிலையோட பச்சை நிறம் மாறிடும், வேறு கலரில் வந்துடும். நம்ம கொதிக்கும் போது கறிவேப்பிலை போட்டோம்னா அந்த பச்சை நிறம் மாறாது நம்மளுக்கு. இந்த நானும் கத்திரிக்காய் போடுறேன் பாருங்கள். கருவாடு வந்து நான் துண்டு கருவாடு தான் வாங்கினேன். அது 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வைக்கணும். ஊற வச்சு தான் அதில் இருக்கிற உப்பு தன்மைலாம் போயிடும். அதில் 10 நிமிஷம் கழிச்சு நம்ம கருவாடு பாருங்கள், மொச்சக்கட்டை வந்து நல்லா ஸ்மூத்தாக வெந்து வந்துடுச்சு. நம்மளுக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு புளி கரைச்சல் நம்ம கரைச்சி அந்த குழம்புல ஊற்றினோம். லைட்டாக தான் ஊற்றணும் புளி, அது ரொம்ப ஊற்றக்கூடாது. பயிர் வகைகள்லாம் பசங்களுக்கு நல்லா கொடுங்க, ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் பசங்களுக்கு. உடம்பு டெய்லி செஞ்சால் தப்பு நல்லா செஞ்சு கொடுக்கலாம். குழம்புல பாருங்களேன் எவ்வளோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு. லாஸ்ட்டில் வந்து கருவாடு வந்து துண்டு கருவாடுனால ரொம்ப விடக்கூடாது, சீக்கிரம் கரைஞ்சிரும். அது நீங்கள் வந்து லைட்டாக தான் ஒரு 10 நிமிஷம் ரெண்டு கொதி வந்துட்ட அப்புறம் ஆஃப் பண்ணிட்டுருங்க. நல்லாயிருக்கும் கருவாடு இது. இந்த வீடியோ சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. மாமனாருக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் கட்டிட்டேன். சுட சாப்பாடு, கருவாடு குழம்பு, 2 சைட் டிஷ் வந்து அவிச்ச முட்டை. இதாங்க காலை டிஃபன், டின்னர் இதாங்க மதியம் லஞ்ச் எங்களுக்கு. பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு மோட்டிவேஷன் ஆகும். நீங்கள் டெய்லி பார்க்குற வீடியோ வந்து டெய்லி லைக் பண்ணுங்கள். பாருங்களேன் குழம்பு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அது நாங்களே எச்ச ஊறுதுங்க பார்க்கும்போது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.